ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் வெல்லனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல், உடன்படிக்கை எங்களை விட்டு மாறாமல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, ஆலோசனை கொடுக்கிறவரே, வல்லமில்ல தேவனே, எங்கள் சர்வத்தையும் ஆள்கிறவரே, படைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒரு நிமிடமாவது நன்றின்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க? கணவனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, அவங்களுடைய திருமண வாழ்வுக்காக நன்றி, அவங்க வேலைக்காக, கல்விக்காக, தேர்ச்சிக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீர் கொடுத்த வீட்டு, நீர் கொடுத்த வேலை, பிஸ்னஸ், ஊழியம் அனைத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சுவாசத்துக்காக நன்றி, இருதயத்துக்காக நன்றி, நுரையீரலுக்காக நன்றி, எங்கள் சீரண உறுப்புகளுக்காக நன்றி, கை கால் நடக்க முடிகிறதே அதற்காக நன்றி ஆண்டவர். சொசைட்டியில் எங்களையும் ஒரு ஆளாக நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே நிறைய பங்காளர்களை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை விதைக்க ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இது அநேகர் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கேற்ற பலனை அவளுக்கு கொடுத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்துதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே மாறாட்டம் குவலையும் தான் இணைவது போ, குவலையும் தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா. திருப்பி வந்து முதல் ஸ்டான்ஸை போடுவோம். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பே.
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. இப்போ நம்ம மோசே போல, சாலமோனை போல, தாவீதை போல, எசையா திருக்கனை போல கைகளை உயர்த்தி நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம சொல்ல போறோம். தலைகளை தாழ்த்தி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இதுதான் என் தேவை, என் குடும்ப தேவை, என் பொருளாதார தேவை, என் சரீரத்தில் வியாதி, அதில் ஒரு மாற்றம், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகணும். என்னுடைய உடலிலே இருக்கிற எல்லா உறுப்புகள், கண், செவி, நாக்கு, தொண்டை பகுதி, வயிற்று பகுதி, யூட்டரஸ் எல்லாம் உங்களால் முடிந்த வரைக்கும் கைகளை உயர்த்தி, சலித்து போனாலும் பரவாயில்ல, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இறங்குங்க. எஜமானே, எஜமானே, வேலைக்காரனின் கண்கள் உம்மை நோக்கி இருப்பது போல நாங்கள் மேய்ச்சின் கீழ் விழுகிற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்கிற நாய் குட்டிகளை போல இருக்கிறோம். திருமணம் வேணும், வேலை வேணும், உயர்வு வேணும், சம்பளம் வரணும், பிள்ளைகளுக்கு மாற்று வேலை கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், பிஸ்னஸில் பெரிய 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 காரியங்களை கர்த்தர் செய்யணும், கல்வியில தேர்ச்சி, நீட்டில் தேர்ச்சி, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேணும். ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வருண இந்த 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 லென்ட்டுக்குள்ளார கர்த்தர் கொண்டு வர போகிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அதிக வேதனையோட, கண்ணீரோட, துக்கத்தோட சிலரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவளோடு கூட தனிமையோடு பேசி கொண்டிருக்கிறேன். உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன், உன் உணர்வுகள் எனக்கு தெரியும், உன் அங்கலாய்ப்பு எனக்கு தெரியும், உன் நோவு எனக்கு தெரியும், உன் மன உளைச்சல்கள் எனக்கு தெரியும், நீ படுகிற பாட்டை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை தொடவே, உன் குடும்பத்தை தொடவே, உன் பிள்ளைகளை தொடவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். இறங்கி வந்து சும்மா உன்னை விட்டு போவதில்லை. பெரிய கட்டவிழ்த்தலை, நுகத்தை முறித்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து, அந்த ரங்கத்தில் இருக்கிற புதைகளை மடியில போட்டு அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஆபத்திலே, மரண இருளிலே யாராவது இருப்பாங்க, எப்போது இயேசு என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க மரண இருளை வெளிச்சமாக நீ மாற்றுவீரா. கசப்பெல்லாம் விலகட்டும். டிவோர்ஸ் இயேசுவின் நாமத்தில் அது பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகட்டும். கரத்தில் ஒப்படுக்கிறோம். நீ ஒருவர் மாத்திரம் மையப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று யோவான் 9ஆம் அதிகாரம் முதலிருந்து அதனுடைய 8ஆம் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அந்த வசனத்தில் வாசிட்டோமா? திரும்ப நீ போய் ஷீலவாம் குலத்திலே கழுவு என்றார். ஷீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். சரிங்களா? பிச்சை பிறவில குருடன், பாருங்க, பிறவி குருடன் ஒரு மனுஷனை கண்டார். சரி, 2 குறிப்புகளை நேற்று நான் சொன்னேன். அது திருப்பியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரீகேப் பண்ணி ரொம்ப சுருக்கமாக, இப்பொழுது இருக்கிற நிலைமை, அந்த பிளைண்ட்னஸ் அல்லது உங்களுக்கு இருக்கிற குழந்தையின்மை அல்லது பல விதமான பிரச்சனைகள், XYZ எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்பொழுது இருக்கிற தாமதங்கள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம், your situation is not your destination. இயேசு வருகிறார். இயேசு வந்துட்டார். உங்களுக்கு அசைன்டு பண்ண
அதே இடத்துல தான் நீங்க இருக்கணும், அப்படியே தான் வாழணும் என்பதெல்லாம் கர்த்தருடைய பிரியம் அல்ல. இந்த வார்த்தையை மனதில் வச்சுங்க. ரீஅசைன்டு பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு வேறு மாற்றத்தை வேறு சேஞ்சை அல்லது வேற ஒரு வழியை அல்லது வேறு ஒரு பாதையை, வேறு ஒரு உடலை, வேறு ஒரு ஆவியை, ஆத்துவான சொல்லிக்கொண்டே போவேன். வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பிறந்ததிலிருந்தே அனுபவிக்காமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வயதில், உங்களுக்கு என்ன வயதுன்னு எனக்கு தெரியாது, உங்கள் வயதை சொல்லுங்கள், தலைமலை கையை வச்சுக்க நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் ரீஅசைன் பண்ணி நான் இருக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல, என்னை கர்த்தர் மாற்றுவார், என் பார்வையை கொடுப்பார், பெர்ஸ்பெக்டிவ் மாறும், எனக்கு ஒரு புதிய பார்வை, கண்கள், அது குருடு மாத்திரம் அல்ல, ஏதோ ஒன்று நடக்க முடியல, வேலை இல்லை, ஏதோ ஒன்று கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். முதல்ல அது பார்த்தேன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அந்த வார்த்தையின் வல்லமையில், அதான் இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும். கோ அண்ட் வாஷ், போய் கழுவு. எவ்வளோ கமாண்டபிள் வாய்ஸ் பாருங்க வார்த்தை. ஒரு குருடனை பார்த்து போ கழுவு, ஆச்சரியமா இருக்கும். அதுவும் ஒரு அடையாளத்தை பண்ணி, என்ன அடையாளம் பண்றாருன்னா, களிமண்ணில் சேரை உண்டாக்கி துப்பி அதை சேரை உண்டாக்கி கண்களிலே பூசி நீ போய் சீலவாமலே கழுவு. அது என்ன குறிக்குது அப்படின்னா, நானே ஒரு காலத்தில் நான் அப்படி பேசியிருந்தேன். அப்போ ரேடிக்கல் தியாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பேசியிருந்தேன். நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கும் பொழுது அது சொன்னாங்க, அவ்வளோ உமனேடில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி, ஆண்டவருடைய உமனேடில் வல்லமை இருக்குது, இறங்கி அதை குழைச்சி அது கண்ணில் போட்ட உடனே ஒரு பெரிய ஹீலிங். அது ஒரு காலம். இப்பொழுது நான் இந்த கொஞ்சம் மாற்றம், ஒருவேளை நான் விசுவாசத்தில் மாறி இருக்கிறேனா இல்லை எனக்கு தெரியாது, உயர்ந்திருக்கிறேனா தாழ்ந்திருக்கிறேனான்னு தெரியாது. இப்போ ஒரு விளக்கத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். மண்லெல்லாம் ஒன்றும் இல்லை, மண், வெறும் மண், வெறும் மண். நம்ம எல்லாம் வெறும் மண். அதை நினைவுபடுத்துகிறாரா என்னன்னு எனக்கு புரியல. அது நினைவுபடுத்துகிறாரு பொழுது ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இந்த மண் வெறும் மண், தரையில் இருக்கிற மண்ணால என் ஆண்டவராலே ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியும் என்பது இன்னும் ஆழமா நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவராலே ஒரு மண்ணை எடுத்து அதை மனுஷ மாதிரியே உருவாக்கி நாசியில அதுக்கு சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அதை நினைவுபடுத்துகிறதுக்காகவே ஆண்டவர் இதை செய்தார் என்று நான் சொல்வேன். கண் அப்படித்தானே உருவாக்கி இருப்பாரு, அதே மண்ணு தானே, இந்த மண்ணில் தான் கண்ணை உருவாக்கி இருப்பார். நாசிய, சுவாசத்தை, வாயை, காது, அழகா உடல் அமைப்புகள் எல்லாம் அவருடைய படைப்பின் ஆற்றல், கிரியேட்டிவ் பவர். அதனாலதான் சொல்றேன், அந்த பவர்ல நான் சொல்றேன். நான் ஆதியிலே இருந்தேன். உருவாக்குவோமாக, படைப்போமாக, அழிப்போமாக சேர்ந்து இருந்த அந்த ஒரு வல்லமை இப்பொழுது அந்த கண்ணில் போட்ட அந்த மண், அது ஏதேன்ல ஆதாமை உருவாக்கின அந்த மண் போல, அவன் பார்வையே இல்லை, சுத்தமா இல்லை. பிறவி குருடன்னா அந்த விழியே இல்லை, அந்த விழியே கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். வழியே இல்லாதவங்க வாழ்க்கையில வழியை ஏற்படுத்துவார். ஏதோ எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ்டு. உலகமே இருண்டு போயிற்று, என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் மாயையா மாறிற்று. அப்பொழுது கர்த்தருடைய கிரியேட்டிவ் பவர் இறங்கி வரும். இதுதான் இருக்கிறதுல உன்னதமான மிராக்கிள் என்று சொல்வேன். ஏன்னா அந்த கண்ணே அவர். ரெட்டினாவை நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, கொஞ்சம் சயின்ஸ் நம்ம படிக்கும் போது அதை வரைஞ்சிருப்போம் இல்லை, உங்களுக்கு தெரியும். 11th and 12th 9th கூட இப்போ வரைகிறாங்க பிள்ளைங்க. அது அவ்வளோ பெரிய பால், அதுக்குள்ளே ரெட்டினா இருக்கும், அதுக்குள்ளே அந்த வெயின்ஸ்லாம் உள்ளே போகும், அது நரம்பில் போய் கனெக்ட் ஆகும்.
என் தேவன் அதெல்லாம் உருவாக்குறத பார்க்கும் பொழுது, ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியல. இந்த படைப்பின் ஆற்றல். சரி, ஓகே. எனிவே, நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவரை பவர்ஃபுல் என்பதை நம்ம உணரணும். அதில் ஒபீடியன்ஸ் இருக்குது. அவருடைய செயல் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக சிம்பிளாக இருக்கும். ஆனாலும் அது நம்மளுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்பட வேண்டும். தேவனால் எல்லாம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தான் படைப்பின் தெய்வம். அவராலே முடியாதது இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கை வச்சா ஆகும், அவர் உமிழ்ந்தால் ஆகும், அவர் மண்ணை பிசைந்தா வரும். அவராலே ஒரு உடல் உறுப்புகளை உருவாக்க முடியும். தேவையற்ற உடல் உறுப்புகளை எடுக்க முடியும். தேவையற்ற கொழுப்புகளை நீக்க முடியும். கட்டிகளை மறைய பண்ண முடியும். அவராலே என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், சத்துருவின் கிரியைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத போராடுகிற அந்த வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் என் இயேசுவாலை பார்க்க முடிந்து அவராலே அழித்து தள்ள முடியும். நெருப்பில போட்டு சுட்டெரிக்க முடியும். எங்க தடை இருக்கு அதெல்லாம் அவர் பார்ப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. என் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நம் கண்ணுக்கு புலப்படாத சில காரியங்களை, அதான் சொல்ல, கண்களுக்கு ஆச்சரியம், இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செய்வார். நிச்சயம் அது உங்களுக்கு பண்ணுவார். சரி, நம்ம மூணாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகலாம். மிராக்கிள் ஆஃப் சீலோவாம். சென்டென்ஸ் சொன்னேன், ஏற்கனவே அனுப்பப்பட்டவர் என்று சொன்னேன். அதில் அவன் கீழ்ப்படிந்தான், அவன் கழுவினான், அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். He obeyed, washed and returned seeing. ஓகே, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதில் இப்படி எழுதியிருந்தா நேற்று, Jesus who opened his eyes want to open your new possibilities of joy, healing, business and etc. etc. திரும்ப சொல்கிறேன். Jesus who opened his eyes wants to open your eyes as well to new possibilities, likewise joy, healing, marriage. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஹோம், டெப்ட்லேருந்து விடுதலை, அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை செய்தவர் இதை செய்யறதுக்கு அவருக்கு ஏமாற்றம், அவருக்கு லேசான காரியம். ஒரு வசனம் இருக்கு, கண்டுபிடிச்சு எழுதுங்க. அற்ப காரியம் எங்க இருக்குன்னு எழுதுங்க. கர்த்தருக்கு இது அற்ப காரியம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், a new perspective, ஒரு புதிய பார்வை. 9:25 அவன் பிரதியுத்தரமாக, நான் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது நான் காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். இங்க பாருங்க, ஒரு நியூ பார்வை பாருங்களேன். அவனை கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, அவர் யாரே தெரியாதுன்னு சொல்லுவான். இங்க பாருங்க, அவர் யாரு எனக்கு தெரியாது. அப்பொழுது அயலகத்தாரன் குருடரை அவனை கண்டித்தவர்கள் அவனை உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருந்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிச்சை கேட்டு இருந்தான். சிலர் அவன் தான் என்றார்கள், அவனும் நான் தான் என்றான். அப்போது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்டார். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களை மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளவிலே கழுவு என்றார். அப்பொழுது அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர் எங்கே என்றார். அவன் எனக்கு தெரியாது என்றான். அவன் எனக்கு தெரியாது என்றான். இயேசுவை தெரியும், ஆனா அவரை தெரியாது. அவர் தான் பார்வை கொடுத்தார், ஆனா முற்றிலுமா தெரியும்னா இது ஒரு குழப்பமான ஒரு சென்டென்ஸா இருக்குல்ல. தெரியும், தெரியாது, இருக்குது, இல்லை அப்படின்னு தானே. இந்த உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல நமக்குள்ள, எப்பொழுதும் அவன் பார்வை அடையவன். இப்போ இவன் ரொம்ப தெளிவா சொல்றான் 25ல, நான் பாவி தான்,
ஆனாலும் ஆனாலும் என் ஆண்டவர் என் பார்வையை கொடுத்தார். சில நேரங்களில நம்ம ஜெபிக்கிறத எது கட்டுப்படுத்தும் தெரியுங்களா? நம்ம வேதம் வாசிக்கிறத எது கட்டுப்படுத்தும் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை எது கட்டுப்படுத்தும் தெரியுமா? நாம பாவி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடும் சம்டைம்ஸ். இன்னும் சிலர் அதுதான். இன்னைக்கு ஒருவேளை புதுசா நீங்க பார்க்கலாம். அப்படி எந்த காரணத்தினாலும் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் ஒதுங்கி போகாதீங்க. கர்த்தர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர அவர் பாவியை நேசிக்கிற கர்த்தர். அவர் நமக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் அவருக்கு தெரியும். இப்போ முதல்ல சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது இவன் செய்த பாவமா இல்லை அவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது இவன் செய்த பாவமும் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய வல்லமை இடத்துல விளங்கும்படியாக அப்படி அவன் பிறந்தான் என்று சொன்னார். அப்பொழுதே அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ இவன் குற்றம் உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால, ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் இருந்ததுனால அவன் சொல்றான் 25, அதுக்கு அவன் பிரதியுத்தரமாக, பாவி என்று எனக்கு தெரியாது, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், எப்பொழுது காணுகிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் குருடனா இருந்த மனுஷன் என்னதான் மடித்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். மன்னிக்கவும், நம்ம அந்த ஒரு வசனத்தை படிச்சா ரொம்ப தப்பா போகுது. நான் தொடர்ந்து படிக்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசித்துறேன். அப்பொழுது பரிசேயர் சிலர் 16, அந்த மனுஷன் ஓய்வு நாள் கை கொள்ளாதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல, வேறு சிலர் பாவி என்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி இங்க நடக்கிற ஒரு 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 கான்ட்ரவர்சியல் விஷயம் என்னன்னா, இயேசுவை பாவி என்று சொல்றாங்க. ஸோ சாரி, நீங்க அதை வச்சுடுங்க. இவன் என்ன சொல்றான், அவர் பாவி இல்லை, ஆனா நான் பார்வை அடைய அவர் தான் காரணமா இருந்தார்னு சொல்றான். தெரியுமானவர், ஒருவேளை மேபி கடவுள் அதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றதுனால என்னை தப்பா படிக்க வச்சாருன்னு தெரியாது. சில நேரங்களே நம்ம அந்த அந்த பாவத்துக்குள்ளே ஒளிந்து ஆண்டவரை தேடாம விட்டுருவோம். அது செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்னார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எந்த நிலையிலும் தாவீதை போல அவர் பாதத்திலே உட்கார்ந்துடணும், மன்னிப்பு கேட்கணும், பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 51 அதுதானே, முழுசும் அதுதானே. துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், உன்னை பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும், நான் திரும்பவும் உண்மை பற்றி சொல்வேன். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க வீட்டில் அதை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இன்னொரு சில விஷயங்கள் நான் எழுதி வைத்திருந்தேன். ஹீலிங் வாஸ் dramatic, unrecognizable. அதாவது அந்த ஹீலிங் எப்படி இருந்ததாம், வியத்தகு ஹீலிங்காக இருந்தது. அன்ரெகனைசபிள்னா அடையாளம் காண முடியாத அற்புதமாக இருந்தது. நல்ல கவனிங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், இனிக்கான பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். என்ன பாயிண்ட்னா, ஆண்டவர் நம்மளை தொட்டாருன்னா 2 விஷயம் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு மெசேஜ். கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துடுங்க, கொஞ்சம் மறந்துடுங்க. அதுலேயும் ஆண்டவர் உங்களோட பேசினால் அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சொல்றது ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய அற்புதம் எப்படி இருக்கும்னா, வியத்தகு அற்புதமாக இருக்கும். இட் வாஸ் ட்ரமேட்டிக். அது ஆங்கிலத்தில் அப்படி ட்ரமேட்டிக் போட்டு நான் தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தா வியத்தகு அப்படின்னு வருது. ட்ரமேட்டிக். ஒரு என்ன சொல்றது, நீங்கள் அதுக்கு எனக்கு தமிழ் படுத்த தெரியல, அந்த விளக்கம் படுத்த எனக்கு தெரியல. பட் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொன்னால் புரியுதுங்களா? ட்ராமட்டிக்காக இருந்தது. தமிழில் வியக்கிற மாதிரி இருக்குமா நம்முடைய ஹீலிங்கு, நம்முடைய மாற்றம், நம்ம பிள்ளைகளின் மாற்றம், திருமண வாழ்க்கை, கடனிலிருந்து விடுதலை,
வீடு வாங்குறது, கார் வாங்குறது ட்ரமட்டிக்கா இருக்கும். அது சீன் பை சீன், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட சூப்பரா இருக்கும். இப்போ இந்த குருடனை பாருங்க, இதுல ட்ரமட்டிக் சேஞ்ச் என்ன? பிச்சை எடுத்தான், உட்கார்ந்துருந்தா, அப்பா அம்மா எடுத்து தனியா விட்டுட்டாங்க, திடீர்னு கண்ணு வந்துருச்சு. எவ்வளவு ட்ராமட்டிக் இல்லை? என்ன எப்படி கண்ணு வந்தது? போய் கழுவுனா. ஏன் கழுவுனா? சேரை உண்டாக்கி அவரு போட்டாரு, உமிழ்நீரால சேறு உண்டாக்கி போட்டாரு, போய் கழுவுன்னு சொன்னார். டிராமாட்டிக். அடுத்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இங்க உங்க வாசிக்கலாம், இவன் தானே அப்படின்னு பேசுறாங்க பாருங்களேன். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனா இருக்கையிலே அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா? உங்களை பார்த்து என்ன பார்த்து அப்படி கேட்பாங்க, இவன் தானே இந்த வாசல்ல நின்று வேலை கேட்டுதான். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. அது வாசல்ல நின்று ஊழியத்திற்காக தவமா தவந்து கண்ணீரோடு கூட நின்று அந்த வாசற்படி, இன்னும் அந்த வாசற்படிக்கு வாயிருந்தா பேசும். அதை மாற்றவே இல்லை. அந்த வாசற்காலுக்கு வாயிருந்தா அது பேசும். கண்ணீரோடு வெடிகாலையில முதலாவது ஆண்டவரை, அது எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான் பார்க்கணும். எனக்கு அப்பொழுதெல்லாம், ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நமக்கு வேலை கொடுக்குறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்லி இந்த மார்னிங் அவரை நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான வார்த்தை வரும். ஏன்னா காலையில் எழுந்தவுடனே இரிட்டேட்டிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல வார்த்தை வரும்னு சொல்லி அதிகாலையில் ரொம்ப நேரப்பட தூரத்துலேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஆட்டோ எடுத்து 2 குழந்தைகளோட, அப்போ எனக்கும் வேலை இல்லை, என் மனைவிக்கும் கன்சாலிடேட் சேலரி, 2 குழந்தைங்க, கை குழந்தைங்களோட வந்து நிற்கிறோம். அந்த பணியில் வந்து நிற்கிறோம். ஆனால் விட என்ன தெரியுமா? கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நின்ற பிறகு கூப்பிட்டு வச்சு, என்ன குழந்தைங்கள வச்சு சீன் காட்டுறியா? என்ன வார்த்தை? சீன் காட்டுறியா? ஆனா அதை விட்டுருங்க, அது போனால் இன்னும் எமோஷனல் ஆயிடுவேன். ஆனா அதே இடத்துல திரும்ப கத்திரனை கொண்டு வந்து அதே இடத்துல நிற்க வைக்கும் பொழுது, அந்த வேறே ஒரு பார்வையில மற்றவர்கள் என்னை பார்க்க வைக்கும் பொழுது, இவன் தானே அந்த கேட் வாட்ச்மேன் சொல்லுவார். இவரா? அங்கிருந்த ஸ்டெனோகிராஃபர், அங்கிருந்த கிளர்க், அங்கிருந்த வாட்ச்மேன், அவங்க வெளியில வாசல பெருக்கிட்டு இருந்தவங்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு, அவரா? அந்த ஃபேமிலியா? கர்த்தர் இப்படி ரெகக்னைஸ் பண்ணாத மாத்தி இருக்கு, அன்ரெகக்னைசபிளா இருக்கு. உங்களுக்கு பண்ணுவார். எப்பவுமே என் வாழ்க்கை தாங்க எனக்கு பெரிய மாதிரி எக்ஸாம்பிள். ஆண்டவர் செய்ததை நான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, இப்ப நாங்க போறதே இல்லை, பட் அது வேற விஷயம். பட் ஈவன் கர்த்தர் எவ்வளவு அழகா ஒரு இடத்துல என்னை மாற்றினார் என்பதற்கு அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாக நான் நிற்கிறேன். இந்த இடத்துல நான் சாட்சியாக நிற்கிறேன். கர்த்தர் நினைச்சா மாற்றுவாருங்க. நம்ம வாழ்க்கையை, நம்ம அழக, நம்முடைய கல்வியை, நம்முடைய படிப்பை, நம்ம வேலையை, நம்ம சரீரத்தை, நம்முடைய திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, வேலையில அல்லது வீடு கட்டுகிறதுல, வீடு வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல, கார் வாங்குறது, எல்லாவற்றையும் அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லையே, வித்தியாசமா இருக்கேன். பயங்கர லிஃப்ட், என்ன மாதிரி பாரு, வேற லெவல், சான்ஸே இல்லைங்க. வீடு என்ன மாதிரி காரா, எப்படிதான் நொஞ்சா மாதிரி இருந்தாங்க. பாத்தீங்களா? யார் பண்ணது? என் ஆண்டவர் கர்த்தர் இயேசு பண்ணது. அடையாளம் காண முடியாத ஜீசஸ் என்கவுண்டர் எப்படி எழுதியிருந்தேன், changes you so that you may not recognize your old life. அவர் சொல்றாரு இங்க, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீங்களே உங்க பழைய வாழ்க்கைய நினைச்சு பார்த்து, நானா இப்படி இருந்தேன். என் பழைய போட்டோலாம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன், ஐயோ இப்படியா இருந்தேன் நான் வாழ்க்கையில ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படியா நம்ம வாழ்க்கை இருந்து.
அனாதையா அருவருக்கத்தக்கதான நிந்தை அனுபவித்த வேதனையில கஷ்டத்துல கண்ணீரோட போட்டுக்க நல்ல ஷர்ட் கூட இல்லாம பேண்ட் கூட இல்லாம, நான் பொதுவா சொல்றேன், என்னையும் பற்றியும் சொல்றேன், நல்ல செப்பல் இல்லாம நல்லா வாழ்ந்தோம், கீழே வந்தோம், மேலே வந்தோம், கீழே போறோம். இதெல்லாம் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன சொல்றாங்க, இன்னும் நான் சொல்றேன் பாருங்களேன், சேஞ்சஸ் யூ so that you may not recognize your old life. மற்றவங்களை பத்தி கவலை இல்லை, நீங்களே உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, உங்கள் கண்களுக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்ணாடி பார்க்கும்போது இட்ஸ் மீ, ஐயோ நான் அங்கேயே இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், நானாடா அது, எவ்வளவு பேர் வயிறு பதவி, ஒரு பெரிய சேர், நானா அது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு கூட அமர பண்ணுகிறார். பேசிட்டே போவேன். Others may be amazed at your transformation and others may be also amazed at your transformation. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம், டவுட் தானே, வரவே கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. ஆசீர்வதித்தவர் அதோடு கூட வேதனை கூட்டார், தெரிந்து கொண்டவர் அதோடு கூட நம்மை அவர் உயர்த்துவாரை தவிர கீழே தாழ விடவே மாட்டார். இன்னைக்கு அர்ப்பணிங்க, ஒத்துக்கொள்ளுங்க, நான் ஆண்டவரே இடத்துல வந்து சரண அடைகிறேன், நீங்க என்ன உயர்த்துங்க, லிஃப்ட் பண்ணுங்க. ஆனா நான் உங்களுக்கு சாட்சி, இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயம், அவன் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுவான் மற்றொரு இடத்துல போய். நான் அவரை பார்த்துட்டேன், நீங்க லேட்டரான்னு வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த வசனத்தை கிடைச்சா எனக்கு எழுதி அனுப்புவேன். லேட்டரான்னு பார்த்தா அவரை நான் அவரை பார்த்துட்டேன், அவர் தான் இயேசு சொல்லணுங்க. அப்படி சொல்றவங்களுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், அன்ரெகனைசபிள் சேஞ்சஸ் வரும், ரிவர்சபிள் சேஞ்சஸ் வரும், வியத்தகு டிராமாட்டிக் சைன் வரும், ரிவர்சபிள் சேஞ்ச் வரும், ரீஅசைன்டு ஜாப் வரும். ஓ மை காட், ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வல்லமையா பேசிக்கொண்டு உள்ளது. ஸ்டூடெண்ட் மத்தியில பேசினா அவங்க வாழ்க்கை தரம் அப்படியே உயர்ந்து போகும். நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு, கல்வின்றது ஒரு கண் மாதிரி தான். யாரோ விட்டுறாங்க, ட்ராப் ஆகுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் இதை சொல்லுங்க, இந்த கதையை வச்சு சொல்லுங்க. ட்ராப் பண்றதுக்காக ஆண்டவர் வைக்கலப்பா, அவர் கண்ணை திறக்க விரும்புகிறார். ஆமென். கண்ணை மூடாதீங்க, open your eyes and see Jesus Christ. ஏன்னா இயேசு எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆவியானவர் கடைசி நிமிடத்துல நல்ல பலமா இறங்கி என்னோடு கூட உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தயவு செய்து இது மற்றவர்களுக்கு சொல்ல பகிர்ந்து கொள்ள மறவாதீங்க. இந்த உன்னத ஊழியத்தை தாங்க விரும்பினா கொஞ்சம் கொஞ்சமா தாங்க விரும்பினாலும் கூட யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கொஞ்சம் தான், 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன், அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணலாம். உங்களை ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய ஆசை இந்த ஊழியம் கொஞ்சம் சேட்டலைட்டில், டிவியில், கேபிளில் போகணும். அதற்கான ஆட்களை ஏற்படுத்தி தாங்க, உதவிகளை செய்து தாங்க. எப்படியாவது நாங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தை ஒரு நீண்ட நெடுக்காலமாக ஒரு 1.5 வருஷமாக செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இதை தொடர்ந்து செய்கிற கிருபை எங்களுக்கு தான். விசேஷமாக இந்த நாளிலும் கூட அநேகர் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாய், குடும்பம் இருந்தும் குடும்பமற்றவர்களாய், பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகளுடைய குழந்தைகள் பற்றிய ஒரு வேதனையோடு, அல்லது கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல், ஒருவேளை வாடகை வீடு, அந்த மாதிரி சொந்த வீடு இல்லாமல் பலவிதமான நிழல்கள் இருக்கலாம், பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கலாம். கர்த்தர் இந்த வேலையில் அற்புதம் செய்யுங்க. யாரெல்லாம் நாங்கள் சாட்சியாக நிற்குவேன் நினைக்கிறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்தா நான் சாட்சியாக நிற்பேன், நான் சொல்லுவேன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் செய்வார். சரீரத்தில், ஆவியில், ஆத்மத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக